தேர்வுகளில் கேட்கப்படக்கூடிய வினாக்களை பற்றி தான் நம்ம இந்த பகுதியில் பார்த்துட்ருக்கோம். இதில் வந்து கொடுக்கப்பட்டுள்ள படத்தில் எத்தனை சதுரங்கள் உள்ளன, இதுதான் கொடுக்கப்பட்டுள்ள வினா. இப்போ நம்ம இதில் எத்தனை சதுரங்கள் இருக்குது அப்படின்றத நம்ம கால்குலேட் பண்ணணும். நம்ம வந்து என்ன செய்யலாம், அப்படியே கவுண்ட் பண்ணி கூட நம்ம சொல்லிடலாம். இது வந்து 1 2 3 4 மொத்தம் உள்ளே வந்து குட்டி சதுரம் எத்தனை இருக்குது, 4 இருக்குது. அதுக்கப்புறம் ஒரு பெரிய சதுரம், மொத்தமாக வந்து நம்ம என்னென்னு சொல்லிடலாம், 5 அப்படின்னு சொல்லிடலாம். ஏன்னா முதல்ல ஒரு பெரிய சதுரம் வரைஞ்சிட்டு தான் நம்ம என்ன பண்ணுவோம், அப்புறம் உள்ள குட்டி சதுரம் வரைவோம். அப்போ டோட்டலாக 5 சதுரங்கள் உள்ளன. இது மாதிரி சிறிய படமாக இருந்தால் நம்ம எண்ணி சொல்வது நம்மளுக்கு சாத்தியம். சப்போஸ் பெரிய படமாக கொடுத்தாங்கன்னா எப்படி வந்து நம்ம பண்ணணும், நம்மளுக்கு டைம் கன்சியூமும் வேணும், அதே மாதிரி ஈஸி மெத்தடாகவும் நம்மளுக்கு இருக்கணும். அந்த மாதிரி இருக்கிற பட்சத்தில் நம்ம என்ன பண்ணலாம், முதல்ல இதில் நீங்கள் எது ரோ எது காலம் அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. இது வந்து ரோ 1, ரோ 1, இது வந்து ரோ 2. சரியா, 2 ரோ இருக்குது. அதே போல் ஹரிசாண்டலாக இருக்கிறத நம்ம என்னென்னு சொல்லலாம், ரோன்னு சொல்லலாம். வேர்ட்டிக்கலாக இருக்கிறத நம்ம என்ன சொல்லுவோம், காலம் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ இது காலம் 1, இது வந்து காலம் 2. ஓகேவா, சரி. இப்போ ரோ எது காலம் எதுன்னு உங்களுக்கு தெரியணும். இப்போ நம்ம வந்து நம்பர் கொடுத்துருவோம். 1 2, காலம் 1 2. நம்ம என்ன நம்பர் கொடுத்தோமோ அந்த நம்பரை நம்ம என்ன பண்ண போகிறோம், அப்படியே ஸ்கொயர் பண்ணி எழுதி கூட்ட போகிறோம். இப்போ ஃபஸ்ட்டு வந்து நம்ம என்ன கொடுத்துருக்கோம், 1ன்னு கொடுத்துருக்கோம். அப்போ 1 ஸ்கொயர் ப்ளஸ் அடுத்த நம்பர் என்ன கொடுத்துருக்கோம், 2. அப்போ 2 ஸ்கொயர். இதை வந்து அப்படியே ஸ்கொயர் பண்ணி நம்ம கூட்ட போகிறோம். ஜஸ்ட்டு 1 ஸ்கொயர் வந்து என்ன 1 ப்ளஸ் 2 ஸ்கொயர் வந்து 4, 1 + 4 வந்து எவ்வளோ 5. அப்போ டோட்டலாக கொடுக்கப்பட்டுள்ள படத்தில் எத்தனை சதுரங்கள் உள்ளது, 5 சதுரங்கள் உள்ளது. இன்னும் ஒரு 1 மோர் எக்ஸாம்பிள் பார்ப்போம். இப்போ இரண்டாவதாக ஒரு வினா கொடுக்கப்பட்டுள்ளது. இந்த படத்தில் உள்ள சதுரங்கள் எத்தனை, இதுதான் வந்து கேட்கப்பட்டுள்ள வினா. இப்போ உங்களுக்கு நம்மளுக்கு ரோ எதுன்னு தெரியும், காலம் எதுன்னு தெரியும். நம்ம ரோவுக்கும் காலத்துக்கும் என்ன பண்ணிடணும், நம்பர் கொடுத்துடணும். ஃபஸ்ட்டு இது வந்து ரோ 1, இது ரோ 2, இது வந்து ரோ 3. அதே போல் காலம் 1, காலம் 2, காலம் 3. இந்த ரோவும் காலமும் ஈக்குவலாக, அதாவது 3x3, 3 × 3 இருக்கு இல்லையா, இந்த மாதிரி ஈக்குவலாக வந்தால் மட்டும்தான் நம்ம இந்த மெத்தடை வந்து ஃபாலோ பண்ணணும். நம்மளுக்கு இப்போ ரோவும் காலமும் ஈக்குவலாக வந்திருக்கு. அப்போ நம்ம என்ன செய்யணும், நம்ம கொடுத்த நம்பர் அப்படியே ஸ்கொயர் பண்ணணும். ஃபஸ்ட்டு என்ன நம்பர் கொடுத்தோம், 1 கொடுத்தோம் இல்லையா, அப்போ 1 ஸ்கொயர் ப்ளஸ் அடுத்து என்ன நம்பர் கொடுத்துருக்கோம், 2 ஸ்கொயர் ப்ளஸ் அடுத்த நம்பர் என்ன கொடுத்துருக்கோம், 3 ஸ்கொயர். இப்போ அப்படியே ஸ்கொயர் பண்ணலாம். 1 ஸ்கொயர் வந்து 1 × 1 வந்து எவ்வளோ 1 ப்ளஸ் 2 × 2 எவ்வளோ 4, 3 × 3 9. ஸோ 9 + 1 10, 10 + 4 14. அப்போது கொடுக்கப்பட்டுள்ள இந்த படத்தில் நமக்கு மொத்தம் எத்தனை சதுரங்கள் உள்ளது, 14 சதுரங்கள் உள்ளது. ரொம்ப சிம்பிள். ஓகே, கொடுக்கப்பட்டுள்ள படத்தில் எத்தனை சதுரங்கள் உள்ளன, இது வந்து 3வது கொஸ்டின். இப்போ நம்ம என்ன செய்யணும், ஃபஸ்ட்டு இது ரோ எத்தனை இருக்குது, காலம் எத்தனை இருக்குது அப்படின்றத கவுண்ட் பண்ணோம். நம்ம முதல்ல நம்பர் கொடுத்துருவோம். இது ரோ 1, இது வந்து ரோ 1, இது ரோ 2, இது வந்து ரோ 3, இது வந்து ரோ 4. அதே போல் காலம் 1, காலம் 2, காலம் 3, காலம் 4. இப்போ இது ரெண்டும் ஈக்குவலாக இருக்கான்னு பார்க்கணும். ஃபஸ்ட்டு கண்டிஷன் வந்து ஈக்குவலாக இருக்கா, ஆமாம். 4 × 4, 4x4 வரிசையுடைய சதுரம் தான் கொடுக்கப்பட்டுள்ளது. இப்படி இருந்ததுன்னா நம்ம என்ன மெத்தட் சொல்லியிருக்கோம், நம்ம வரிசையாக கொடுத்த நம்பரை அப்படியே ஸ்கொயர் பண்ணோம். ஃபஸ்ட்டு என்ன நம்பர் கொடுத்தோம், 1 கொடுத்தோம் இல்லையா, அப்போ 1 ஸ்கொயர். அடுத்த நம்பர் என்ன கொடுத்தோம், 2 கொடுத்தோம், 2 ஸ்கொயர். அடுத்த நம்பர் என்ன கொடுத்தோம், 3 கொடுத்தோம், 3 ஸ்கொயர். அடுத்த நம்பர் என்ன கொடுத்தோம், 4 ஸ்கொயர். இதை அப்படியே ஸ்கொயர் பண்ணி ஆட் பண்ணணும். இப்போ 1 ஸ்கொயர் பண்ணியிருக்கோம், 1 × 1 எவ்வளோ 1. 2 ஸ்கொயர் பண்ணியிருக்கோம், 2 × 2 எவ்வளோ 4. அடுத்து 3 ஸ்கொயர் பண்ணியிருக்கோம், 3 × 3 9. அடுத்து 4 ஸ்கொயர் பண்ணோம், 4 × 4 16. இதை எல்லாத்தையும் ஜஸ்ட் அப்படியே ஆட் பண்ணால் நம்மளுக்கு என்ன கிடச்சிரும், ஆன்சர் கிடச்சிரும். 20 29 + 1 30. அப்போ கொடுக்கப்பட்டுள்ள படத்தில் எத்தனை சதுரங்கள் உள்ளது, 30 சதுரங்கள் உள்ளது. ஓகேவா.